இரண்டாவது நாள் அகத்தியர் மலை பயணம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இதாங்க 4 காலால நடக்கிறது. நான் அட்டைப்பூச்சி அங்கே இருக்கு பாருண்ணா. கால் எடுக்கா கழட்டுறா நடுவு காலில் இருக்குதுடா. அந்த எனக்கு அதிகமாக ரத்தம் கொடுத்ததுன்னா அந்த பெரும் மதனுக்கு தான் சேரும். வனப்பகுதி இருக்குல்லங்க, தமிழ்நாடு கேரளா, அதை வந்து பார்டர்ஸ், அதாவது பிரியிற எல்லை எங்கே இருக்குங்க, அது இருக்கு பாருங்கள், கல்லில் குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம போனக்காட்டிலேருந்து அகத்தியர் மலை அந்த பேஸ் கேம்ப் தங்குற இடத்துக்கு நம்ம வந்து ட்ரெக்கிங் பண்ண வந்திருப்போம், ஒரு 14 கிலோமீட்ரு. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே லிங்க் இருக்குது, மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்க செக் பண்ணி பாருங்கள். இப்போது இது டே 2. நம்ம வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கே ஒரு வியூ பாயிண்டில் உட்காந்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே தான் டவரும் கிடைக்கும். ஏர்டெல் அண்ட் ஜியோ மட்டும்தான் இங்கே கிடைக்குது. ஸோ பிஎஸ்என்எல் கிடைக்குது. பிஎஸ்என்எல் கிடைக்குதா? ஓகே. ஸோ இந்த 3 சிம்மு இங்கே கிடைக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்தா நமக்கு ஒன்றும் கிடைக்கல, ஒரு சில பேருக்குலாம் கிடைக்குது. இப்போ நிறைய பேர் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. சரி, நம்ம வந்து நாளைக்கு ஏற போகிற மலை இங்கேருந்து கொஞ்சம் லைட்டாக அப்படியே மிஸ்ட்லாம் மறைஞ்சடே தெரியுதுங்க. அப்படி திருப்புற மாதிரிங்களா அது தெரியுது பார்த்தீங்களா? இந்த மலையில் நான் கூட இதுன்னு நினச்சேன், இங்கே ஃபுல்லாக மறைஞ்சிருச்சு. ஸோ மார்னிங் பார்க்க முடிஞ்சால் பார்க்கலாம். நைட்டு நம்ம இங்கே தாங்க சாப்பிட்ணும். நைட்டு கஞ்சி தருவாங்க, அதை சாப்பிட்டு நைட்டு நல்லா தூங்கிட்டு காலையில் நம்ம திருப்பியும் நம்ம பயணத்தை தொடங்குறோம். நாளைக்கு ஒரு 6 கிலோமீட்டர் நம்ம ட்ரெக் பண்ணுற மாதிரி இருக்குங்க. போயிட்டு திருப்பி ரிட்டன் ஒரு 6 கிலோமீட்ரு, அப்புறம் திருப்பி இங்கேயே வந்து தங்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் காலை வணக்கம்ங்க. டே 2 சிறப்பாக அமைஞ்சிருக்கு. நம்ம இங்கே நைட் தங்கியிருந்தல, தங்கிட்டு பக்கத்தில் ரெஸ்ட் ரூம், பாத்ரூம்லாம் இருக்குது. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாம் வந்து பின்னாடி இங்கே ஒரு அகத்தியர் மலையோட அற்புதமான ஒரு வியூவை நம்ம பார்க்குறதுக்காக நம்ம வந்திருக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எவ்வளோ உயரமாக, உங்களுக்கு கேமராவில் எவ்வளோ எப்படி தெரியும்னு தெரில, மிக உயரமாக இருக்க மாதிரியே தெரியுது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இது ஷெட்டு இருக்குங்களா, ஷெட்டுக்கு பக்கத்தில் இப்படியே சுற்றிக்கிட்டு போய் இப்படி ஒரு மோடு இருக்குது. இந்த மோட்டை ஏறி அதுக்கப்புறம் அந்தாண்ட போயிட்டு இதுக்கு மேலே போக போகிறேங்க. ஸோ இன்றைக்கி டே 2ல் இந்த பயணம் தான். நிறைய தகவல்கள் இருக்குது. ஸோ நம்ம போகிறப்ப பார்க்கலாம். நைட்டு மலையா? சரி சரி. ஸோ நம்ம நைட்டு தங்கினலாங்க, அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ டே 2 இரண்டாவது நாள் அகத்தியர் மலை பயணம் போயிட்டுருக்கேங்க. தொடங்கிட்டோம். ஆமாம், 10 மணிக்கு நம்ம மேலே இருக்கணும், ரீச் ஆகணும். ஸோ விறுவிறுப்பாக எல்லாம் போயிட்டுருக்குங்க. நம்ம டீம் 4 பேரும் முன்னாடி போயிருக்காங்க, பின்னாடி போயிட்டுருக்காங்க. பைரன் ஐயா முன்னாடி போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ டைம் ஆயிடுச்சு கத்திக்கிட்டே இருந்தார். ஸோ நேற்று நம்ம இந்த வழியில் வந்தோம். நம்ம இங்கே நைட்டு இந்த வழியில் போய் தங்கிட்டோம். நம்ம கேம்ப் இந்த பக்கம் போனோம். நம்ம இப்போ மலைக்கு இந்த பக்கமாக போனோங்க. ஸோ போகிற வழியில் ஒரு ஆற்றை கடக்குறோங்க. ஆற்று இல்லை, ஓடை, சிற்றோடை. ஆமாம், இருட்டில் ஒன்றுமே தெரியலங்க. நோ, ஒன்றுமே தெரியலண்ணா. நோ, கேமராலே ஒன்றும் தெரியலண்ணா, ஒன்றுமே கேமராவில் தெரியல. பாருங்க, அட்டைப்பூச்சி தெரியுது, அட்டைப்பூச்சி அது அட்டைப்பூச்சி தான். ஆய் அண்ணா, அட்டைப்பூச்சி அங்கே இருக்கு பாருண்ணா, இதே பாருண்ணா. சொன்னா கேட்க மாட்டாப்லையா, என்ன பண்ற? அட்டைப்பூச்சி ஏறிக்கிச்சு. அட்டை என்ன ரொம்ப கடிச்சிருச்சுங்க. கீழே பார்த்து போங்க, இல்லாட்டி மறுபடியும் கடிக்குங்க. கீழே பார்த்து போகணுன்றாரு. யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக கடமை உணர்ச்சியில் நம்ம மதன் அட்டைக்கிட்ட நிறைய கடி வாங்குற அப்படிங்க. ஆமாம் ஆமாங்க.
இந்த காட்டுக்குள்ளே வந்து யூடியூப்பில் வீடியோ எடுத்து போடுறங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. தம்பி முயற்சி பண்ணுறா அப்படி. ஆனால் ஆட்டக்கறி நிறைய விழுகுது. ரத்தம் நேற்று கூட அதிகமாக வரலங்க, எனக்கு செம ரத்தம் வந்துடுச்சு. அதை உங்ககிட்ட காமிச்சேன்னா யூடியூப்பில் சோஷியல் மீடியாலே ரத்தத்தை காமிக்கக்கூடாது. ஸோ வீடியோ வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும்னு வீடியோவே ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் காமிக்க முடியாதுங்க. தொரன்னு வருது. நேற்று சசியண்ணாக்கு வந்துச்சு, இன்னைக்கு எனக்கு வந்துடுது. தம்பி இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. இன்னும் யாராருக்கு வரும் தெரியாது. இன்னும் ஆஃபீஸில் பொதுவாகவே அட்டையோட தாக்கம் அதிகமாக இருக்குது. நல்ல வெயில் காலத்தில் தான் அட்டைகளை உள்ளுக்குள்ளே போயிடுது. இப்போ மழை பெய்ஞ்சிக்கிறனாட்டி அட்டை நிறையாவே வெளியே சுற்றிட்டு இருக்கு. ஆமாம், என் காலில் 2 பக்கமும் கடிச்சு ரத்தம் வருது திரும்பியும். டெட்டால் தடவினதுக்கு அப்புறமா தாங்க கொஞ்சம் ஓரளவுக்காச்சு ஏறது நினைச்சா, இன்னும் ரத்தம் வடியுது, நிற்கலை. கொஞ்சம் மடிச்சுட்டு மதனே விரலுக்கு சந்தில் இருக்குது பாரு. பேண்ட்டை என்ன மாதிரி மடிச்சு விட்டுக்கோ. சந்தில் இருக்குதா இல்லையாடா? கட்ட வரல சந்தில் பாடுறா. டேய் டேய் காலை வச்சு டேய். இந்த வழியில் போனாங்க, இப்படி போயிட்டு அப்படி சுற்றிக்கிட்டு போனோம். கொஞ்ச நேரம் நின்று பேசினாலும் அட்டைக்கிட்ட மாட்டிக்கிறேன். ஸோ சீக்கிரம் போகலாம். ஃபுல்லாக பாருங்கள், நிறைய இங்கே பனை மரம் மாதிரி நிறைய ஹைட்டாக வளர்ந்துருக்கு. உங்களுக்கு கேமராவில் தெரியுமான்னு தெரில. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ரொம்ப நேரம், ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ட்ரெக்கிங்க்கு அப்புறம் ஒரு சூப்பரான ஒரு வியூ கிடைக்குதுங்க. கொஞ்சம் நேரம் அட்டை வருதுங்க, கொஞ்சம் பயமாகவே இருக்குது. அட்டை கடிச்சு ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அங்கே போனால் ஒரு வியூ வருதுன்னு நினைக்கிறேன். அங்கே அங்கே பார்க்கலாம். இப்போ நம்ம தங்கியிருந்த இடத்துலேருந்து கரெக்டாக 1 மணி நேரம் ட்ரெக் பண்ணி இப்படி ஒரு இடத்துக்கு வந்துருக்குங்க. இப்போது இந்த மலைக்கு பின்னாடி போயிட்டு ஒரு மலை இருக்கு பாருங்க, அதான் அகதியாக இருக்க மலை. இப்போ இப்படியே சுற்றிக்கிட்டு இப்படியே போகிறேங்க. கதிரவன் வந்துட்டுருக்காரு. அதோ தெரியுது பார்த்தீங்களா, 2 ஊதா கலரில் ஷர்ட்டு. அங்கே தான் நேற்று தங்கியிருந்தோம். நேற்று நைட்டு நீ காலைல அங்கே தான் கிளம்பி வந்தோம். சரிங்களா? ஓகே. அங்கேருந்து பார்க்கும்போது இது ரொம்ப பெரிய மலையாக பயங்கரமாக ஹைட்டாக தெரிஞ்சுது. இதில் ஆல்மோஸ்ட் ஒரு பாதி தூரம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். தெரியுது பாருங்க எங்கேருந்து வந்திருக்கோம்ட்டு. ஆமாம், அது ஃபுல்லாக ஏற்றோம் மலை கொண்டு. நம்ம எப்படி மாட்டிக்கிட்டோம்? அட்டைக்கிட்ட மாட்டிக்கிட்டேன் சொல்லுங்கள். அட்டைக்கிட்ட வரும்போது மாட்டிக்கிட்டோம். தம்பி நிறையா அட்டைக்கு இதை சாப்பாடு போட்டு வந்திருக்காரு. ரத்தம் அட்டைக்கு நம்ம டீம்ல இன்னைக்கு அதிகமாக ரத்தம் கொடுத்ததுன்னா அந்த பெருமை மதனுக்கு தான் சேரும். அவர் கீழே வந்து காலை பூ பார்க்க மாட்டேங்கிறாரு, ரத்தம் ஒழுகிட்டு இருக்கு போலான்ட்டு. அந்த அளவுக்கு தொழில் இதாக இருக்காரு. பக்தி, தொழில் பக்தி அதிகமாக இருக்கு. ஐயோ, டொனேஷன் நான் தான் ஜாஸ்தி. ஆமாம், எஸ்டர்டே எங்கள் டீம் சார்பாக சசிராம் கொடுத்தாரு. இன்னைக்கு எங்கள் டீம் சார்பாக மதன் கொடுத்துருக்காரு. இனி போக போக யார் யார் கொடுக்க போகிறோம் நாங்கள் அப்போ அப்டேட் பண்ணி தாப்பில் வர போகிறோம்னு தெரியல. அதாவதுங்க இப்போ வந்து நம்ம வனப்பகுதி இருக்குல்லங்க, தமிழ்நாடு கேரளா, அதை வந்து பார்டர்ஸ், அதாவது பிரிகிற எல்லை இங்கே இருக்குங்க. அது இருக்குது பாருங்கள், கல்லில் குறிப்பிட்ருக்காங்க பாருங்கள். அதாவது இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் கேரளா, இது ஃபுல்லாக கேரளா. இந்த கோட்டுக்கு இந்த பக்கம், அதாவது சங்கு முத்திரை, கேரளாவோட பழைய சென்னன்னு கூட சொல்கிறாங்க இதை, அப்படின்னு தான் கைடு சொன்னார். ஆனால் இந்த பக்கம் இடது பக்கம் ஃபுல்லாக வந்து தமிழ்நாடு. இப்போது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ வாங்க ஏறும். மேலேயும் ஒரு இந்த மாதிரி இது இருக்கான், சிம்பிள் குறியீடு இருக்கான். ஸோ பார்டர்ஸு. ஸோ மேலே போய் நம்ம பார்க்கலாங்க. வேர்வையில் நனைஞ்சே போயிட்டேன், சட்டெல்லாம் நனைஞ்சிருச்சு. சரி வாங்க போகலாம். எல்லாம் நம்ம தான் பின்னாடி போகிறோங்க வீடியோ எடுத்துக்கிட்டு. ரொம்ப
தமிழ்நாட்டுள்ள வந்திருக்கோம். என்ன நினைக்கிறீர்கள்? சொன்னாங்க, அது சந்தோஷமா இருக்கு. தாய் மண்ணம் தமிழ் மண் திருப்பி மிதிச்சோம்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்றீங்க. ஆமாம். ஒரு மிகப்பெரிய ஒரு நற்செய்தி வந்து இந்த ஏரியா பக்கம் அட்டை கிடையாது. ஆமாம், தமிழ்நாட்டு பக்கத்தில் வெயிலாக இருக்கிறதுனால ஓப்பன் ஏரியாவில் இருக்கிறதுனால அட்டை அந்த சைடு ரொம்ப இருக்காது. தாமிரபரணி உருவாகிற இடம் இதுதான். இப்போ நாங்கள் வந்து அந்த ஃபால்ஸை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஒரு ஃபால்ஸ் வந்துருக்கோம். ஃபால்ஸ்னால் குட்டி ஃபால்ஸு, அங்கே குளிக்கலாம். அதுதான் தாமிரபரணி உருவாகிற இடமா. அப்படியே ஓடினா தாமிரபரணி ஆறு வருது. அங்கே குளிச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஓடையில் தண்ணி வரும், குடிக்கிறதுக்கு தண்ணியை பிடிச்சி அப்படியே ஏறணுமா. அந்த மேலே திரும்பி பார்த்தீங்களா ஃப்ளாட்டா தன் தளத்துக்கு நான் நடக்கிற மாதிரி இருக்குமா. தன் தளத்துக்கு அப்படியே நடந்து போயிட்டு அங்கே ஒரு மலை மேலே ஏறினா அகத்தியர் கூடும். ஓகே, அகத்தியரை அங்கே போய் தரிசிக்கலாம். ஓகேண்ணா. ஐயா சொல்லுங்கய்யா. இதுதான் தென்கைலாயம். தமிழ்நாட்டு முழுக்க நீராகாரமாக இருக்கிறது வந்து இதுதான். இந்த கைலாயம் வந்து அங்கே வட கைலாயம், இது தென் கைலாயம். இந்த கைலாயத்தில் வந்து இங்கே தான் அகத்தியர், அங்கே இருக்கிறது சிவபெருமான். வட மாநிலத்தில் இருக்க வட கைலாயத்தில் இருக்க சிவபெருமான், இங்கே இருக்க வந்து அகத்தியர். அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு திருமண காட்சி அங்கே தான் நடக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த உலகம் வந்து அப்படியே ஒரு பகுதியாக திரும்பிடும். அதை சமநிலைப்படுத்துறதுக்காக கும்பமுனியே தென் கைலாயம் போ அப்படின்னு சொல்லுவார், தென்பகுதி போன்னு சொல்லுவார். அப்போ தென்பகுதி வரும்போது தான் இங்கே வந்த உடனே ஒத்தாளு தான் வருவார். அந்த ஒத்தாளு இங்கே வந்து நின்ன உடனே உலகம் சமநிலைப்படும். சமநிலைப்பட்ட உடனே அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு முழுக்க இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆறு இங்கேருந்து தான் உருவாகுது. அது தென் கைலாயம். இது வந்து மானசபுர ஏரி. அந்த ஏரியில் அங்கே இருக்கக்கூடிய மானசபுர ஏரி வந்து கங்கை. இங்கே இருக்கக்கூடிய மானசபுர ஏரின்னு சொல்லக்கூடியது தாமிரபரணி. அகத்திய முனி கும்பமுனி இங்கே வந்து நின்னதுனால உலகம் சமநிலை அடைஞ்சது. ஓகே, அதனால தான் எல்லாரும் தேடிட்டு வரோம். ஆமாம், கும்பமுனியை. ஓகே, இது என்னது? இதை பற்றி சொல்லுங்கள். இதான் மானசபுர ஏரி. ஓகே. அங்கே எப்படி அங்கே அந்த தண்ணீர் நீல நிறத்தில் பச்சை நிறத்தில் இருக்கோ அது மாதிரி இது வந்து அம்பாள், அது சுவாமி. ஓகே, அங்கே பாருங்க எப்படி ஆயிடுச்சு பாருங்க, அழகா கைலாயம் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. அதான் நிமிஷத்துக்கு மாறிட்டே இருக்கும். இது வந்து அந்த பகுதியிலேருந்து பார்த்தாக்கா காலை பொழுது வந்து வெண்ணிறமா இருக்கும், மாலை பொழுது வந்து தங்க நிறமா இருக்கும். ஓ, ஓகே. நம்ம தங்க நிறத்துல இருந்தா அங்கே எப்படி கைலாயம் வந்து மாலை நேரத்தில் வந்து அந்த பனி இருக்கு இல்லையா, காலை மதிய பொழுதுல வெண்ணிறமா இருக்கும், மாலை பொழுதுல வந்து தங்க நிறமா, அந்த தங்க தகடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி அங்க இருக்கும். அந்த பனி நிறத்துக்கும் அந்த மஞ்சள் வெயிலுக்கும் மாலை வெயிலுக்கும் அந்த பனி இருக்கும், தங்க பாறை மாதிரியே இருக்கும். ஓகேங்க, சரிங்க, நல்லது, நன்றி. ஓகே, நன்றி. ஸோ ஐயா சில தகவல் சொல்லியிருப்பாரு. இப்போ வந்து நம்ம வந்து இங்கே அதாவது குளிச்சுட்டு தான் இங்கே வரவங்க எல்லாருமே குளிச்சுட்டு தான் நம்ம இந்த வழியாக போவாங்க. இப்போ நம்ம குளிச்சுட்டு ரெடியாகி போகலாங்க. ஸோ வீடியோவே எடுக்கிறேனே, எப்படி இரு வர அப்படியே இருங்க. அதுக்குள்ள 2 தவளை ஆத்துக்குள்ள முதல்ல அப்படியே திருப்பிடலாம். நாங்கள் மேலே எந்திரிக்க போகிறோம். அங்கே பாரு, அப்படியே ஒரு டைம் மேலே காட்டிட்டு தம்பி மலையை பாரு, அப்படியே பின்னாடி எப்படி இருக்கு. இந்த கட்டன்ட்டு எங்களுக்கு வந்துடணும். இதை யூடியூப்ல போட்டுறாத, எங்களுக்கு வந்து சென்சார் இதெல்லாம் இல்லை இதெல்லாம் போடுவேன். குளிக்க போகிறோம். ஆனால் அவருக்கு சுந்தரர் கூட அவர் போனார். ஐயோ, இங்கே வந்து சேரமான் பெருமான் பூஜை பண்ணும்போது ஏங்க குளிச்சுட்டு நம்ம ரெடி ஆகிட்டோங்க. நம்ம கூட இருக்கிறவங்களும் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ நம்ம மேலே ஆரம்பிக்கலாமா? ரொம்ப டயர்டில் ஆகிட்டீங்க. ஆமாம், குளிச்சாதாங்க ஒரு ஒரு புத்துணர்ச்சியே கிடைக்குது. காலையில் குளித்தோமா, திருப்பி இங்கே ஒரு குட்டையில் குளித்தோமா, மாதிரி இல்லை. ஆக்சுவலி இந்த இடம் தான் தாமிரபரணி ஆறு உருவாகிற இடம்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம குற்றால குறவஞ்சி அப்படின்னு ஒரு நூலில் ஆசிரியர்
திரிகுடராயப்பர் தான் அந்த ஒரு பாடலில் குறிப்பிட்டிருப்பார். அது நான் உங்கள் பார்வைக்கே விட்டுறேங்க. இந்த தகவல்கள் இந்தந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிடுறேங்க உங்ககிட்ட. ஸோ அம்புக்குறி அங்கங்கே போட்டு கொடுத்துருக்காங்கங்க. கீழே போய் தண்ணி கொஞ்சம் குடிச்சு நிறையா. ஆமாம் ஆமாம் தம்பி ப்ளீஸ் அண்ணன் கொடுத்துக்க இதை பண்ணுறாடி. சின்ன பையன் தான் நீ. இல்லடா தம்பி, தண்ணி மேலே எடுக்கலாம். எடுக்கலாமா? சரி எடுக்கலாமா? இருக்கீங்களா தண்ணி? எனக்கு பின்னாடி தெரியுது இல்லைங்க, இப்போ இந்த மலை தாங்க நம்ம ஏறணும். பொதிகை மலையோட உச்சி. இப்போ இங்கே தண்ணி வர இடம் ஒரே மேகமூட்டமாக தாங்க இருக்கு. இல்லை இந்த பக்கமும் தண்ணி அத்தனை வரும். இல்ல அது வேற, அது அங்கே போயிடும். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? கீழே மேலே போகும்போது இதில் பிடிச்சிக்கலாம். ஸோ கீழே ஃபுல்லாக வரும். பொதிகை மலை, அகத்திய மலை அப்படின்ட்டு பல பேர் இருக்க இந்த மலையை நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோங்க. நிறைய தகவல்களை சேகரித்து வச்சுருந்தேன். அதை என்னால் இங்கேருந்து ரொம்ப டயர்டாக இருக்குங்க, என்னால் பேசவே முடியல. இது தெரியுதுங்களா? இதுக்கு பின்னாடி மேற்கு தொடர்ச்சி மலை, தமிழ்நாட்டு எல்லைங்க இது. தமிழ்நாடு இதுதான். தமிழ்நாடே இதுதான். நம்ம இப்போ தமிழ்நாட்டில் தான் பயணிச்சுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட மேற்கு தொடர்ச்சி மலை 7,95,000க்கு மேற்பட்ட சதுர கிலோமீட்டர்கள். சரியாக துல்லியமாக தெரியல, நான் ஸ்க்ரீனில் போடுறேன். 7,95,000 சதுர கிலோமீட்டர்கள் பரவி இருக்கு இந்த பொதிகை மலை, இல்லை அகத்தியர் மலை. கிட்ட இந்த உயிர்கோள காப்பகம்னு சொல்லுவாங்க இதை. இது வந்து பார்த்தீங்கன்னா 3,500 சதுர கிலோமீட்டர் அளவில் பரவி காணப்படுதுங்க. நம்ம இருக்கிறதும் கடல் மட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட 6,200 அடி. கரெக்டுங்களா? 6,200 அடி உயரத்தில் இருக்குது. இப்போது தமிழ்நாட்டில் முதல் ஹையஸ்ட் பீக், நம்ம வந்து மலை ஏற முடியாது, அதாவது தொட்டபெட்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் மலை ஏறி போகக்கூடிய ரொம்ப உயரமான தமிழ்நாட்டில் இருக்கிற சிகரத்தில் இது ஒன்று. ஏன்னா இது 2வது இடத்துல இருக்குங்க. இல்லைண்ணா, தொட்டபெட்டா. சரி 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 மலைப்பயணம் மேற்கொண்டு போகிற ரொம்ப உயரமான ஒரு மலைனா இந்த நம்ம அகத்தியர் மலை தாங்க. இமயமலைக்கு அடுத்தது அகத்தியர் மலை, பொதிகை மலை. கொஞ்சம் காற்று அடிக்குது, உங்களுக்கு கேட்குமானு தெரில. கொஞ்சம் காற்று அடிக்குது. இன்னைக்கு ரத்தம் டொனேட் பண்ணதில் பேர் போனவங்க நாங்கள் 2 பேர். ஒன்று சசியாண்ணா, இன்னொன்று நான். நம்ம டீமில் நானுனாக்க பேர் தெரிஞ்சு சொல்லணும் இல்லையா? என் பேர் நீங்கள் டீம் லீடர். டீம் லீடரா தானே? ஏங்க என்ன டீம் லீடராக போட்டுறாங்கங்க. அதாவது நம்ம கைடு அந்தாரில் அவருக்கு கிட்டத்தட்ட 79 வயசுங்க, 80 வயசு ஆகும். இப்போ எனக்கு 19 வயசு. டீம் லீடருக்கும் டீம் கைடுக்கும் வித்தியாசமே இல்லைன்றாங்க. கைடு நான் இல்லை, நம்ம தாத்தா முன்னாடி கைடு இவரு இல்லை, உங்களுக்கு சொல்லுண்ணே. ஸோ இது ஒரு நீர் வர மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த பகுதியில் தான் உருவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த தாமிரபரணியார். ஆனால் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி திரிகுடராயப்பர் ஆசிரியர் வேறு வழியாகவும் சொல்லியிருக்காரு. பேசிக்கிட்டே நடந்தால் ஏற முடியாது. ஸோ நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. ஏன்னா 12 மணிக்கு மேலே ஏற முடியாது. மேலே ஏற முடியாது தம்பி. 12 மணிக்குள்ளே இறங்கிடுறேன் கீழே. ஓஹோ, கிட்டத்தட்ட மேலே ஏற ஆரம்பித்து 2 மணி நேரம் ஆகிடுதான். நமது குருநாதர் சசியண்ணா சொல்லியிருக்காரு. அம்மாடி, அதில் 15 நிமிஷம் குளிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் மலை ஏறி வந்துட்டுருக்கோம். அதில் 1/4 மணி நேரம் குளிச்சோம்மா. கரெக்டாக டைமிங்லாம் கரெக்டாக நோட் பண்ணுறேங்க.
சுற்றி சுற்றி செல்ஃபியை போடுறாங்க. ஸோ இங்கே போகிற இப்போ நம்ம போகிற வழியில் இங்கே நிறைய அம்மிக்கல் நிறையா இருக்குங்க, குழி. ஸோ இங்கே மருந்துகள் அரைச்சிருக்கலாம் சில தகவல்கள் சொல்கிறாங்க. ஸோ போகிற வழியில் இந்த மாதிரிலாம் இருக்குங்க அகத்தியர் மலையில். ஸோ தண்ணி இங்கே தாங்க கடைசியாக கிடைக்கும். இதுக்கப்புறம் பொதிகை மலை மேலே தண்ணி கிடைக்காதுங்க. அங்கே சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது மட்டும் தான் தண்ணி இருக்கான். ஸோ உடம்பு கொஞ்சம் அங்கங்கே எங்களால முடியாது, அது பார்த்துக்கிறோம். உங்கள் மேலே தப்பு இல்லை, எங்கள் மேலே பார்த்துக்கிறோம். அகத்தியர் தரிசனம் கொடுப்பாரு இல்லைங்க தெரியல. நான் ஒரு ஸ்பீடாக பார்த்தா தண்ணி நல்லா இருக்குங்க. பிடிச்சுங்க. ஸோ சங்கு முத்திரை அந்த இடத்துக்கு மேலே ஏறிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஓடை மாதிரியே போகுது. அந்த ஓடையில் அதை பாறையிலே ஓடை ஓடி கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதை ஒட்டி ஏறுதுங்க. துண்டியும் அப்படி வச்சிடறேன்னா வேர்வை வணிஞ்சிட்டே இருக்கும். ஸோ அப்படியே தொடச்சிக்கலாம். செங்குத்தாக ஏறுது. ரெண்டாவது நாள் 6 கிலோமீட்டர் தான் சொல்லுவாங்க. அந்த 6 கிலோமீட்டருமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இங்கே இருக்கிற மரங்களில் கவனிக்கலாம். மரங்களை சுற்றி நிறையா பூஞ்சைன்னு சொல்லுவாங்கள்ல, பாசை செடிகள், சின்ன சின்ன செடிகள் வளர்ந்துருத்த பார்க்கலாங்க. பாறையிலையும் சரி மரத்துலேயும் சரி. ஏன்னா இங்கே எப்பயுமே அந்த ஈரப்பதமான ஒரு காற்று மழை எதுவுமே நிமிஷத்துக்கு மாறிக்கிட்டதுனால இங்கே மரங்கள்லேயும் சரி பாறைகள்லேயும் சரி நிறைய தாவரங்கள் பாசிகள் வளர்றதை பார்க்கலாம். இங்கே கயிறு கொடுத்துருக்காங்க. இதாங்க தமிழ்நாட்டு வழி. இங்கே ஒரு இதில் பிள்ளையார், இது பிள்ளையார்னு நம்ம வணங்குறது. ஓகே இருந்துச்சாமே, பிள்ளையாரே இருந்தது. நம்மளால திட்டமிட்டு செய்யப்பட்ட என்னைக்கு நம்ம ஒழுங்கா ஓட்டு போடுறோமோ அன்னைக்கு உருப்படுவோம். பல முறை வந்தவங்க இங்கே விநாயகர் இருந்திருக்கு, பட் இப்போது இல்லை, விக்கிரகம் இல்லை. அப்போலாம் வரும்போது இப்படி போனால் கேரளா போயிடலாம், அப்படி போனால் கேரளா போயிருந்தாங்க. இப்போ இப்படி போனால் தமிழ்நாடு போகலான்னு சொல்லுற மாதிரி ஆகிட்டு. இங்கே வந்தால் ஓய்வு எடுக்கிறது. ஓகேங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பு இருமா, நம்ம எடுக்கிற ஸ்டெப்பு தான் நேராக கயிறு பிடிக்கிறது, அகஸ்தியரை சந்திக்கக்கூடிய ஸ்டெப்பு. இனி எவ்வளோ தூரம் இருக்குங்க? இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான். 2 கயிறு ஏறி 4 காலில் நீங்கள் நடக்கணும் இனிமேலுங்க. 2 கால் நடக்க முடியும். அப்படி 2 இடம் வரும். ஸோ இப்போ இதுக்கப்புறம் தாங்க கயிறில் ஏறுற அந்த அட்வென்ச்சரான ஒரு இடம். ஸோ இந்த இடத்த பார்த்து ஏறணும். சரி, இங்கே செப்பல் விட்டுடலாங்க, இங்கே விட்டு தான் ஏற முடியும். ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த மலையில் எல்லோரும் செப்பல் போட்டு வருவாங்க, ஷூ போட்டுன்னு வருவாங்க. ஸோ இது கட்டத்துக்கு மேலே ஒரு சில பேர் போடவே மாட்டாங்க. ஸோ நம்மளும் செப்பல் விட்டாச்சு. பவுடர் மாதிரி இருக்கு, வழிக்கூடும். சரிங்கண்ணா. நம்முடைய ஒளிப்பதிவாளர் மதன் அவர்கள் தன்னுடைய ஒளிப்பதிவோட மேலே ஏறுறாரு. இருங்க மதன், இந்த ஃபோனில் எடுத்தால் கூட ஒரு நியாயம் இருக்குது. நம்முடைய ஒளிப்பதிவாளர் மதன் அவர்கள் பொதிகை மலையை நம் கண் முன்னே காட்டுவதற்காக அவர் களப்பணியில் மிகுந்த உறுதியுடனும் உழைப்புடனும் அவர் பணியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் பணி மென்மேலும் சிறக்க வாழ்த்துக்கள். நன்றி. அதாவது
இப்போ நம்ம இந்த பொதிகை மலை கிட்டத்தட்ட உச்சியை நெருங்க போகிறோங்க. போகிறப்ப இந்த மாதிரி கயிறை பிடிச்சிட்டு தாங்க யாரும். இங்கே பாருங்களா, இந்தாண்ட பக்கம் இதான் நம்ம வந்த வழி பாதை. அண்ணாலேருந்து பார்த்தா தெரியுங்களா? ஐந்தலை மேலே இருந்து பார்த்தா தெரியும். நாளுக்கெல்லாம் நடக்கணுமா? அதான் இப்போ நடக்கிறோம். ஏங்க அப்படியே மேகம் சூப்பராக நகர்ந்துட்டு இருக்குங்க. அப்படியே பாருங்களா எவ்வளோ அழகு. இந்தாண்ட பக்கம்லாம் போகக்கூடாதுங்க. பாருங்களா, வருது 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 வருது. எப்படி இருக்கு? எப்படி இருக்குங்க? மதியானம் 11 மணிக்கு மாற ரொம்ப கூலிங்கா இருக்கு. சுத்தி பார்த்தா மேகமூட்டங்கள், நம்ம கண்ணுக்கு வந்து ஒரு அழகையே விருந்து பிடிக்கிற காட்சியா. சுத்தி தாவரங்கள், நீரோடைகள், அதை அப்படியே தொட்டுட்டு வர மேகங்கள். இந்த இடத்த ஏறுறது ரொம்ப கஷ்டமான விஷயங்க. ஒரு 10 எட்டு வச்சாலே வேற பயங்கரமாக ஒழுகுது. ஆனால் இந்த இடத்துல இருக்கிற காட்சிகள்லாம் பார்க்குறப்போ இந்த இடத்துக்கு வந்து இந்த டைம் வந்ததுக்கு வந்து நம்ம கட்டாயமாக நிறைய பேர்த்துக்கு வந்து தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த இடத்துல இப்போ உட்காந்துருக்க இடத்துல வந்து கொஞ்சம் தூரம் மேலே போனால் சாமி இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த இடம் தான் வந்து இந்த மலையில் இருக்கிறது கொஞ்சம் டஃப்பான இடம்னு சொல்கிறாங்க. இந்த கவுத்து பிடிச்சி தான் மேலே ஏறுற மாதிரி இருக்குது. நாங்கள் பாதி தூரம் ஏறி வந்துட்டோம். இந்த மீதி தூரம் ஏறியாச்சுன்னா மேலே கோயில்னு சொல்கிறாங்க. அங்கே போயிட்டு தம்பி மதன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஆமாம், இதாங்க 4 காலால நடக்கிறது. வெய்ய வந்துருச்சு. ஆனால் சில்லு சில்லுன்னு இருக்கு. ஆமாம், மேகமூட்டத்தோட இப்போ நம்மளை கூட்டின்னு வந்த பைரவர் தாத்தா இங்க பாருங்க எப்படி ஏறிட்டு இருக்காருங்க. தெரியுதாரா? ஓகேவா? இப்படி போட்டோக்கு போஸ் கொடுங்க. போஸ் இதாண்டி இதாண்டி விடு 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 போசம். வாங்க ஏறுங்க ஏறுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். இன்னொன்று உண்டா? இங்கே பாருங்க, நான் சொன்னல வாழை நிறைய வகை இருக்குது. சாரி 7 வகையான வாழை இருக்குன்னு. ஸோ பாருங்க, வாழை இலை மாதிரி காஞ்சனா இப்படி ஆகிடுது, பச்சையில் எப்படி இருக்குது. ஸோ இது காட்டுக்குள்ளே வளரல இன்னொரு வகையான வாழை. இது வந்து அடியில் பூ வைக்குதுங்க. அதாவது இதுங்களா அடியில் பூ வைக்குது. ஸோ இதெல்லாம் இங்கே மட்டும்தாங்க நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இது ஃபுல்லாக வாழைத்தோப்பு மாதிரி தாங்க, உள்ளுக்குள்ளே நிறையா இருக்குது. ஸோ இப்போ இங்கே அடர்ந்த காட்டுக்குள்ளே மேலே போயிருக்காங்க உச்சி மலையில். இப்போ நம்ம இங்கே வந்துட்டு இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா அந்த கயிறு பிடிச்சி ஃபஸ்ட்டு ஏற இடத்துலேருந்து கொஞ்சம் மேலே வந்தோம்னா அடர்ந்த வன மாதிரி இருக்குது. தலையெல்லாம் நம்ம தலையில் முட்டுது. ரொம்ப கூலிங்காக இருக்குது. இங்கே இருக்கிற ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, வித்தியாசமாக நாம் இதனால் வரைக்கும் ஸ்மெல் பண்ண சொல்ல இருக்குது. அவ்வளோ மூலிகை காற்று. இந்த இடத்தெல்லாம் வந்து நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நம்ம கண்ணுக்கு தெரியாமல் எப்படி ஒவ்வொரு அணுகள் இருக்குதோ, இந்த காற்றுல வந்து நம்ம மூலிகை நாம் இதனால் வரைக்கும் சுவாசிக்காத நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம ஸ்மெல் பண்ணால் தான் நம்மளுக்கு அது நல்லா உணர முடியும். எல்லாம் பாருங்கள், வாழை தான். இப்போ தரல கிளைமேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி வந்து நம்ம ஒரு 20 டிகிரி 19 டிகிரியில் வச்சோம்னா எந்த கூலிங் இருக்குமோ அந்த கூலிங் இருக்குது. ஆனால் நம்ம ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலான காற்று கிடையாது. அது என்னது இருந்தாலும் ஒரு கேஸ்லேருந்து வர காற்று தான். இயற்கையான ஒரு கூலிங் வந்து இது நாள் வரைக்கும் நான் ஒரு மதியானம் ஒரு 12 மணிக்கு நான் அனுபவிச்சதில்லை. இந்த இடத்துல வந்து இருக்கிற அந்த அந்த கிளைமேட் வந்து எங்களால் வர்ணிக்கவே முடியல. இப்போ கொஞ்சம் ஏற்றமாக ஏறுது. ஸோ மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. 12 மாதங்களுக்கு ஒரு முறை போக்கக்கூடிய நாகமலை. இதை வந்து அங்கே இருக்கக்கூடிய கைலாயம் இமயமலையில் தான் பார்க்க முடியும். இங்கே இருக்கக்கூடிய பொதிகையில் தென் கைலாயம்னு சொல்லக்கூடிய பொதிகையில் இது ஒரு அற்புதமான ஒரு மலர். இதுதான் நாகமலர். 12 மாதத்துக்கு. ஆமாம், இது வந்து வடமொழியில் நாக புஷ்பம் சொல்லுவாங்க. ஓகேங்க. தமிழில் இது பாம்பு பூ, பாம்பு மலர். கிட்ட கொண்டு வாங்க கொஞ்சம். இது வந்து 5 தலை மாதிரியே இருக்கும். நாகம் என்ன வடிவில் இருக்கோ அந்த வடிவில் இருக்கும் இது. ஆமாம், நாம் பண்ணோம்
கிட்டத்தட்ட அந்த காட்டுக்குள்ளே, அதாவது இதுக்குள்ளே பூந்து வந்தாங்க. இப்போ அப்படியே நம்ம மேகம் நம்ம மேலே அடிச்சுக்கிட்டு போகுது. அற்புதமாக இருக்குதுங்க, வேற மாதிரி ஒரு ஃபீலு. நான் ஏறலாம் வாங்க நம்மளுங்க. இந்த கோவில், அதாவது அகத்தியர் இருக்கிற இடத்துக்கிட்ட நம்ம வந்துட்டோம். இந்த ஒரு பாறை ஏறினா போதுங்க. அகத்தியர் மலையோட உச்சியில் வந்துட்டோங்க. கிட்டத்தட்ட 6200 அடி உயரத்தில் இருக்கும். நிறைய பேர் நமக்கு முன்னாடி வந்தவங்க இருக்காங்க. ஃபைனலி நம்ம அகத்தியர் கிட்ட வந்துட்டோங்க. உள்ளுக்குள்ளே போகணும். உள்ளோட மாட்டேங்கிறாங்களா? உள்ளதான் விட மாட்டாங்களே, என்ன பண்ணுறது? மக்களே, இந்த அகத்தியர் மலை பற்றி தகவல்கள் நம்ம வந்து தனியாக ஒரு மிகப்பெரிய ஒரு காணொலியாக போடலாம். ஏன்னா ஏற்கனவே இதை மிக நீண்ட தூரம் வந்துடுச்சு இந்த காணொலி. ஸோ இங்கே பிரசாதம் கொடுத்தாங்க, படைச்சது பழம். ஆனால் எப்படி இருக்குது? பாதாம்லாம் வாங்கியிருக்கீங்க? இதுக்கெல்லாம் அகத்தியரோட அருள் கொண்டா தம்பி. கல்யாணமாக பயன்படுத்தி இங்கே இருக்க இயற்கை அழகை ரசிக்கிறதுக்காக நம்ம உட்காந்துட்ருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து பாருங்கள், அதாவது காரையாறு டேம். அதான் எவ்வளோ பெருசாக அழகாக இருக்கான்னு பாருங்கள். உங்களுக்கு சின்னதாக தெரியும், ஆனால் அது பெரிய டேம். இது இந்த வழியாக வருவாங்க. வந்து இப்படியே வந்து இப்படி வந்து ஏறி வருவாங்க. நம்ம ஒரு வழி காமிச்சில் போகிற வழியில் அங்கே பாருங்க, இதான் பாருங்க ஐந்தலை பொதிகை. மேகம் மறைச்சிட்டு இருக்கு. அந்தாண்ட நாகை பொதிகை இருக்கு. சரி, கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஆமாம்.